அனைவருக்கும் வணக்கம். நலமுடன் நான் உங்கள் கிராமத்து தோழி. இவ்வுலகில் அனைவரும் நலமுடன் இருக்க பிரபஞ்சத்திற்கு கோடான கோடி நன்றிகள் பல. தொட்டாலே நல்ல பூ மாதிரி பஞ்சு போல் இருக்கும் சூப்பரான வெள்ளை தேங்காய் பால் குழி பணியாரம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு நல்ல கார சட்னியும் செய்யலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பச்சரிசி ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன். சரிசமமாக எடுத்திருக்கேன், கோபுரமாக எடுக்கலை. பச்சரிசி மட்டும்தான் சேர்க்க போகிறேன். இதில் சரிசமமாக அரிசி எடுத்து அதுக்கு மேலே உளுந்து சேர்த்துக்கலாம். கோபுரமாக வர வரைக்கும் உளுந்து போட்டுக்கலாம். இதை ரெண்டுத்தையும் நல்லா தண்ணியில் வச்சு 2 வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி விட்டு 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். அரிசி உளுந்து நல்லா ஊறி வந்ததும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். அதிகமாக இருந்தால் கிரைண்டரில் சேர்த்து அரைச்சிக்கலாம், இல்லைன்னா மிக்ஸி ஜார்லேயே சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்பவும் நைஸாக அரைக்கக்கூடாது. ஓரளவுக்கு கொஞ்சம் சொரசொரப்பான பதத்துக்கு அரைச்சிக்கலாம். ஊற வச்ச தண்ணியும் கீழே ஊற்ற வேணாம், அந்த தண்ணியை கொஞ்சம் விட்டு விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். மாவு அரைச்சி எடுத்து இது புளிக்க வைக்கணுன்னா அவசியமே இல்லை, உடனே கலந்து எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஆப்பச்சோடா சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம். லைட்டான ஒரு இனிப்பு இருக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கு கொஞ்சமாக தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். மாவு தண்ணியாக இருந்ததுன்னா நிறைய தேங்காய் பால் சேர்க்க வேணாம். மாவு நல்லா கொஞ்சம் கெட்டியாக இருந்ததுன்னா 1/2 டம்ளர் அளவு கூட சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஒரு 1/4 டம்ளர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கலந்தாச்சு. இப்போ இதுக்கு ஒரு சட்னி பார்க்கலாம். சிம்பிளான உடனடி ஒரு கார சட்னி. மிக்ஸி ஜாரில் 3 பல் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கிறேன். தோலோடு தான் சேர்க்க போகிறேன். சின்ன வெங்காயம் ஒரு 10 வெங்காயத்துக்கு சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு தக்காளி, தேவையான அளவு உப்பு, காரத்துக்கு காஞ்ச மிளகாய். இதை எல்லாத்தையும் நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வானலில் எண்ணெய் விட்டுக்கலாம். நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க, டேஸ்டியாக இருக்கும் இந்த சட்னிக்கு. எண்ணெய் சூடானதும் கடுகு, ஜீரகம், கருவேப்பிலை போட்டு தாளித்து எடுத்துகிட்டு அரைச்சி வச்சுருக்க சட்னி அதில் சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அதையும் கலந்து சேர்த்து 1 நிமிஷம் சட்னியை கொதிக்க விட்டு எடுத்தோம்னா சூப்பரான சுவையான கார சட்னி ரெடி. சட்னி அப்படியே இருக்கட்டும். குழி பணியார கல் வச்சு நெய் இல்லைன்னா எண்ணெய் ஊற்றி எடுத்துக்கலாம். லேசாக சூடானதும் ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை நல்லா கலந்து விட்டுக்குங்க. அரிசி மாவுன்றதுனால அடியில் படிஞ்சிருக்கும், அதனால் நல்லா கலந்து விட்டு எல்லா குழியிலையும் 1/2 கரண்டி மாவு ஊற்றி எடுத்துக்கலாம். இதை மிதமான தீயில தான் வச்சு வேக விடணும், அதிகமாக தீ வைக்கக்கூடாது. கம்மியான தீயிலே வச்சு நல்லா வேக வைக்கலாம். ஒரு சைடு நல்லா வந்ததுக்கப்புறம் தான் நம்ம திருப்பி விடணும். திருப்பி விட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுத்தோம்னா சூப்பரான ஒரு வெள்ளை தேங்காய் பால் குழி பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. இது காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிடலாம், நைட்டும் சாப்பிட்லாம், ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு கொடுக்கலாம் பிள்ளைங்களுக்கு. டக்குன்னு செஞ்சிடலாம். இந்த மாவு புளிக்கணும்னா அவசியம் இல்லை. இதை மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கிராமத்து தோழி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நலமுடன் நான் உங்கள் கிராமத்து தோழி.